ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம வீட்டு கிச்சனில் சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சைடிஷ் ரெசிபி தான் போட்டிருக்கேன். எப்பயும் இட்லி, தோசைக்கு வெங்காய சட்னி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, வடகரின்னு செஞ்சுருக்கீங்களா? ஒரு முறை இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா ரெகுலராக நீங்கள் இதை தான் செய்வீங்க. ஒரு 15 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஈரோடு ஸ்டைல் குருமா தான் நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே வர ஆரம்பிக்கும். சிம்பிளான ஈஸியான ரெசிபியாக தான் இருக்கும். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வர ஆரம்பிக்குது. ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு ஸ்டார் போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சு வரட்டும். வெங்காயம் மீடியம் சைஸ் ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன். கருவேப்பிலை வாசனைக்கு போட்டிருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. உங்களுக்கு பச்சை மிளகாய் காரம் அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் பச்சை மிளகாய் அதிகமாக போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்த பிறகு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விடுங்க. நான் போட்டிருக்க அளவு 3 பேருக்கு ஒரு வேலைக்கு வரும். போட்டு நல்லா வதக்கி விட்ருக்கேன். நல்லா வதங்கி வந்தோடனே இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது நான் வீட்டில் ரெடி பண்ணது தான். நீங்கள் கடையில் வாங்கினதாக இருந்தாலும் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கலரி விடுங்க. என்னோடய பச்சை வாசனை போன பிறகு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் நான் போட்டிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்ட கரம் மசாலா போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலரி விட்டு கொஞ்சம் 2 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். 2 நிமிஷம் நல்லா கலரி விடுங்க. 2 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகட்டும். இதற்கிடையில் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். அதில் துருவன தேங்காய் ஒரு 1/4 கப் போட்டுங்க. நான் கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். உடச்ச கல்ல சோம்பு போட்டிருக்கேன். போட்டு நல்லா நெழுக அரைச்சி வந்துடுங்க. இந்த கலவையை இந்த தக்காளியோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க விடுங்க. நல்லா ஒரு 3-4 நிமிஷம் கொதித்து வந்ததுன்னா உங்களுக்கு சூப்பரான ஈரோடு ஸ்டைல் குருமா ரெடி ஆகிடுச்சு. இது வெறும் குருமானும் சொல்லலாங்க. ரொம்பவே ஆப்டாக இருக்குது இட்லி, தோசைக்கு. இதை செஞ்சால் உங்களுக்கு மாவே பத்தாது. அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிக்கு, ஃப்ரெண்டுங்க ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.